ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீக்கெண்டெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நான் ஒரு ரெசிபி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, வேறு ஏதாவது ஷெஃபோட ரெசிபி வெங்கடேஷ் பட் ஓட ரெசிபீஸ் வந்து நல்லாயிருக்கு இதயம் தோட்ட சமையல் அப்படின்ற செக்மெண்ட்டில். ஸோ அதனால் அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து செட் தோசை அண்ட் வடகறி அந்த ரெசிபி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஊற வைக்கிறது அதெல்லாமே நேற்று பண்ணேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் அந்த ப்ரொசீஜர் காமிக்கிறேன். அண்ட் அதோட ரிவ்யூவும் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் செட் தோசையோட ரெசிபி சொல்லிடுறேன். ஸோ செட் தோசைக்கு வந்து அவரோட ரெசிபி படி 1 கிலோ இட்லி அரிசிக்கு 180 கிராம் உளுந்துன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஜென்ரலாக 1 கிலோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 டம்ளர் இட்லி அரிசி வரும். ஸோ அதனால் நான் வந்து அதை அப்படியே 4 டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 250 கிராம் இட்லி அரிசி, அதுக்கு ஒரு 40 கிராம் உளுந்து, 75 கிராம் அவல் வந்து 2 கப் பட்டர் மில்க் மோரில் ஊற வச்சு கொஞ்சம் வெந்தயமும் போட்டு ஊற வச்சு அரைச்சிக்கிட்டேன். இது வந்து செட் தோசைக்கு. அண்ட் இது வந்து சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேவைக்கான உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு குக்கிங் சோடா ஆட் பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து செட் தோசையோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ வடகறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வடைக்கு வந்து திருப்பி வந்து நான் நைட்டே வந்து கடலைப்பருப்பு ஒரு 300 கிராம் ஊற வச்சுக்கிட்டேன். அது கூட சோம்பு, வரமிளகா அதையும் போட்டு நல்லா வந்து கொரன்னு அரைச்சிக்கிட்டேன். தண்ணியே விடாமல் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுட்டு, அப்புறம் அதை வந்து எண்ணெயில் வறுத்து குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். வடை சைஸுக்கு நான் தட்டலை, ஜஸ்ட்டு சும்மா அப்படியே பிச்சு போட்டு வறுத்துக்கிட்டேன். அது அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி பண்ணேன். அடுத்து வந்து குழம்புக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது அப்புறம் பச்சை மிளகா, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வெறும் வாணலியில் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது கூட வந்து இஞ்சி, பூண்டு, அது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறம் சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை, வரமிளகா, தேங்காய், அரை மூடி தேங்காய், அது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட சொல்லியிருந்தாரு. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் வறுத்து ஒரு மசாலாவாக அரைச்சிக்கணும். எண்ணெயில் வந்துட்டு திருப்பி வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை போட்டுட்டு வெங்காயம் ஒரு 2 to 4 வெங்காயம் போட சொல்லியிருந்தாரு. ஸோ நான் 2 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது போட்டுட்டு இந்த அரைச்சி விட்ட மசாலாவையும் நல்லா போட்டு வதக்கிட்டு தண்ணி விட்டுட்டு தேவைக்கான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கலருக்கு வேணும்னா சில்லி பவுடர் போட சொல்லியிருந்தாரு. நான் எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கனால நான் காரம் கம்மி பண்ணுறதுக்காக சில்லி பவுடரோ காஷ்மீரி சில்லியோ நான் ஆட் பண்ணலை. ப்ளஸ் பச்சை மிளகாவும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். அண்ட் இதில் வந்து நம்ம இது கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வடையை போட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கலாம். ஸோ இது வந்து அவரோட ரெசிபி. இப்போ செட் தோசைக்கு வந்துட்டு சுடுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி குக்கிங் சோடா, மஞ்சத்தூள், உப்பு, சர்க்கரை இதை போட்டுட்டு அப்படியே வந்து ஊற்றுற பதத்துக்கு மாவை எடுத்துக்க சொல்லியிருந்தாரு. அதாவது ஊற்றுனா வந்து தோசை கல்லில் அதுவே தானாக ஸ்ப்ரெட் ஆகணும். நம்ம தேய்ச்சி முடுற மாதிரி இருக்க வேண்டியதில்லை. அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிட்டு அப்படியே மூடி வச்சு சுடலாம், இல்லை சும்மா திருப்பி போட்டு கூட சுடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட ரிவ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செட் தோசை வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அதாவது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப யம்மியாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக, கிட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் அதே மாவை வந்து கொஞ்சம் சர்க்கரை எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு ஆப்பம் மாதிரி கூட ஊற்றி எடுத்து பார்த்தேன். அதுவும் நல்லாவே வந்தது. ஸோ இதே கன்சிஸ்டன்சிலே எனக்கு ஆப்பமும் கிடைச்சிது. வடகறிக்கு வந்து நிறைய வந்து மசாலா டேஸ்ட் வந்த மாதிரி இருந்தது. அதாவது நம்ம வந்து அவர் சொல்லியிருந்த மாதிரியே வந்து ஒரு நான்வெஜ் குழம்புக்கான மசாலா தான் இது. ஸோ உண்மையாகவே வந்து வடகறி வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக ஹோட்டலில் தான் நாங்களும் சாப்பிட்ருக்கோம். ஸோ நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ட ஹோட்டலில் எந்த ஹோட்டல்லையுமே அந்த டேஸ்ட் எங்களுக்கு கிடைச்சதில்லை. என்னை விட பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்காரு சின்ன வயசுலேருந்தே. அவர் வந்து ஒரு ஹோட்டல்லையே வந்து அவரோட பாதி வாழ்நாள் சாப்பிட்ருக்காருன்னு சொன்னால் கூட தப்பில்லை. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மட்டன் ப்ளஸ் ஒரு உருண்டை குழம்போட ஒரு நடுவில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதோட ஹானஸ்டான ரிவ்யூ என்னென்னா, இதில் வந்து நிறைய உங்களுக்கு மசாலா டேஸ்ட் வரும். ஒரு வடகறி அப்படின்ற ஒரு டேஸ்ட்டு எங்களுக்கு வரல.
அண்ட் ஆப்வியஸ்லி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஸோ என்னோட ரிவ்யூ படி வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஈஸி அப்படின்ற அளவுக்கு கிடையாது. ஏன்னா நிறைய ப்ரெப் ஒர்க் இருக்குது. டேஸ்ட் வந்துட்டு நிறைய வந்து ஏலக்காய், கசகச, சோம்போட டேஸ்ட் நிறைய வந்தது. அண்ட் நிஜமாவே வந்து ஒரு சிக்கனோ மட்டனோ இதில் போட்டு பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். வடகறிக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அண்ட் கிட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்பைசஸ்னால தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இதில் இருக்கிற ஸ்பைசஸ் அந்த மாதிரி, அதாவது சில்லிஸாக இருக்கலாம், இல்லை நம்ம போடுற பட்டை லவங்கம், அது எல்லாத்துக்குமே ஒரு காரம் இருக்குது. ஸோ அதனால கிட் ஃப்ரெண்ட்லின்னு என்னால் சொல்ல முடியல. ஆக்சுவலாக நான் இதுக்கு தம்ஸ் டவுன் கொடுத்துருக்கணும் கிட் ஃப்ரெண்ட்லிக்கு. பட் எப்பயுமே வந்து என்னோடய பசங்க வந்து இந்த மாதிரி காரமாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ரொம்ப அதிசயமாக இன்றைக்கி வந்து என்னோடய பொண்ணும் பையனும் 2 பேருமே சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு வேளை வந்து இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துருக்கு போகிற பசங்களுக்கு அப்படின்றனால நான் வந்து ஓகேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் பண்ணி எங்களோட ஆனஸ்டான ரிவ்யூ. இது வந்து அவரை நான் தப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் உண்மையாகவே வந்து இதுக்கு வடகறி டேஸ்ட் வந்துட்டு பெருசாக வரல. பட் அதில் அவர் வந்து வேரியேஷன் சொல்லியிருந்தார். அதாவது நம்ம தக்காளி இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் அதுவும் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிபி ஓகே ரெசிபி தான். பட் இந்த வடகறியில் இந்த இதே மசாலா கூட்டை வச்சுட்டு வடையை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மட்டனோ சிக்கனோ வச்சிங்கன்னா செம்ம கலக்கலாக இருக்கும். பட் வடகறிக்கு இது கொஞ்சம் ஓகே தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.